நீங்க தெரியாம டெய்லி பண்ற இந்த 6 விஷயங்கள் தான் உங்க லேப்டாப்பை கொண்டுட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எல்லாருமே பண்றது, அதான் லேப்டாப்பை பெட் இல்லைன்னா சோஃபா மேல வச்சு யூஸ் பண்றது. நீங்க உங்க லேப்டாப்பை பெட், பில்லோ இல்ல சோஃபா மேல வச்சு யூஸ் பண்ண போது உங்க லேப்டாப்போட ஏர் வென்ஸ் பிளாக் ஆயிடும். அந்த வென்ஸ் தான் உங்க லேப்டாப்போட ஹீட்டே வெளியே அனுப்பும். அது பிளாக் ஆயிடுச்சுன்னா ஹீட் உள்ளே இருந்து CPU, GPU அண்ட் மதர் போர்டை ஓவர் ஹீட் பண்ணிடும். ஸோ ஓவர் ஹீட் ஆச்சுன்னா லேப்டாப் ஸ்லோ ஆகும், ஹேங் ஆகும் அண்ட் காம்பனன்ட்ஸோட லைஃப் ரொம்பவே குறைஞ்சிரும். கூடவே சடனா ஷட் டவுன் ஆயிடும். இது ஒரு லேப்டாப்புக்குள்ள ரொம்ப காமனான ரீசன். சரி, ஓகே, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே உங்க லேப்டாப்பை ஹார்ட் அண்ட் ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க், டேபிள் இல்லனா கூலிங் பேட் மேல வச்சு யூஸ் பண்ணுங்க. இது உங்க லேப்டாப்க்கு நல்ல ஏர் வென்டிலேஷன் கொடுக்கும். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 2க்கு போறதுக்கு முன்னாடி, ஹே, என் பேர் ஹமீத், இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை அழகா உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த சேனல். சோ உடனே ICFix சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 2, ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸை லேப்டாப் பக்கத்துல வச்சுக்கிறது. காஃபி குடிச்சிட்டே ஒர்க் பண்றது, லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, இதெல்லாம் பண்றதுனால ஒரு சின்ன ஸ்லிப் பெரிய டிசாஸ்டரே கொடுக்கும். லிக்விட் ஸ்பெல்ஸ் தான் கீபோர்ட் அண்ட் மதர் போர்ட் டேமேஜ்க்கான ஒரு மெயின் ரீசன். தண்ணி கொட்டினா கூட பரவாயில்ல, காஃபி, டீ, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சுகர் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ்னா அது லேப்டாப் காம்பனன்ட்ஸை டோட்டலா கில் பண்ணிடும். ஒரு சின்ன ஃபுட் கிரம்ஸ் கூட கீபோர்ட் கீயை ஜாம் பண்ணிடும். இதுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ரிப்பேர் தேவைப்படும். சரி, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, லேப்டாப்பை யூஸ் பண்ணும்போது ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தள்ளி வச்சுக்கோங்க. அண்ட் கீபோர்ட் கவர் யூஸ் பண்றது கூட நல்ல ஐடியா. மிஸ்டேக் நம்பர் 3, லேப்டாப்பை ப்ராப்பரா ஷட் டவுன் பண்ணாது. நிறைய பேர் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் லேப்டாப் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்லீப் மோட்லயே விட்டுறாங்க. இது கன்வீனியன்ட்டா இருந்தாலும் லேப்டாப் ஸ்லீப் மோட்லயே இருந்துச்சுன்னா அது பவர் கன்சியூம் பண்ணும், பேக்ரவுண்ட்லயே ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகும் அண்ட் ஹீட் கூட ஜெனரேட் ஆகும். அண்ட் இது உங்க லேப்டாப்போட காம்பனன்ட்ஸ்க்கு கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இதுவே ப்ராப்பரா ஷட் டவுன் பண்ணீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸை இன்ஸ்டால் பண்ண ஹெல்ப் பண்ணும். எப்போதுமே ஸ்லீப் மோட்ல வச்சிருந்தா சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் அண்ட் ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஒர்க் முடிஞ்சதுன்னா ப்ராப்பரா ஷட் டவுன் பண்ணுங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, உங்க லேப்டாப்க்கு அது ரொம்ப நல்லது. மிஸ்டேக் நம்பர் 4, சார்ஜர் அண்ட் போர்ட்ஸை ரஃப்பா யூஸ் பண்றது. இது ஒரு சின்ன மிஸ்டேக்கா தெரியலாம், ஆனா ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கும். சார்ஜரை பிளக் இன் பண்ண போது இல்லனா பிளக் அவுட் பண்ண போது ஃபோர்ஸ் யூஸ் பண்றது, கேபிளை மடிக்கிறது, இதெல்லாம் சார்ஜிங் பின்னையும் லேப்டாப்போட சார்ஜிங் போர்ட்டையும் டேமேஜ் பண்ணும். USB போர்ட், HDMI போர்ட் எல்லாமே இதே மாதிரி தான். போர்ட்ஸ் டேமேஜ் ஆனா காஸ்ட்லி ரிப்பேர் ஆகும், இல்ல அந்த போர்ட்ஸே யூஸ் பண்ண முடியாம போயிடும். சார்ஜிங் போர்ட் டேமேஜ் ஆனா லேப்டாப்பை சார்ஜ் பண்ணவே முடியாது. இதுக்கான சொல்யூஷன் எப்போதுமே கேபிளை ஜென்டலா பிளக் இன் அண்ட் பிளக் அவுட் பண்ணுங்க. கேபிளை மடிக்க வேணாம், பட் நீட்டா காயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணுங்க, இல்லனா நல்ல குவாலிட்டி சார்ஜரை யூஸ் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 5, ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இல்லாம இன்டர்நெட் யூஸ் பண்றது. நீங்க ஆன்லைன்ல ரொம்ப நேரம் இருக்கீங்கன்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது ரொம்ப பெரிய மிஸ்டேக். முக்கியமா தெரியாத வெப்சைட்ல இருந்து டாரண்ட் ஃபைல்ஸ், கேம்ஸ், கிராக் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாமே டவுன்லோட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஆன்டிவைரஸ் தேவைப்படும். சப்போஸ் ஆன்டிவைரஸ் இல்லாம டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா வைரஸஸ், மால்வேர், ரான்சம்வேர் இதெல்லாம் உங்க சிஸ்டமை கரப்ட் பண்ணி டேட்டாவை அழிச்சு உங்க லேப்டாப்பை டோட்டலா அன்யூசபிள் ஆக்கிரும். மால்வேர் இருந்தா உங்க லேப்டாப் ஸ்லோ ஆகும், ஆட் பாப்அப் ஆகும் அண்ட் உங்க பர்சனல் டேட்டா கூட ஸ்டீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஹார்ட்வேர் டேமேஜ் கூட இன்டைரக்டா வழிவகுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மால்வேர் CPU-வை 100% யூஸ் பண்ணி ஓவர் ஹீட் ஆக்கும். இதுக்கான சொல்யூஷன், எப்பவா இருந்தாலும் ஒரு ரெப்யூட்டட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ரெகுலரா அப்டேட் பண்ணுங்க. சஸ்பிஷியஸ் லிங்கை கிளிக் பண்ண வேணாம் அண்ட் அன்னோன் இமெயில் அட்டாச்மெண்ட்ஸை ஓபன் பண்ண வேணாம். ஃபைனலா மிஸ்டேக் நம்பர் 6, வார்னிங் சைன்ஸை இக்னோர் பண்றது. உங்க லேப்டாப் ப்ராப்ளம் இருக்குன்னு சிக்னல்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஃபேன் நாய்ஸ் வரும், சடனா ஷட் டவுன் ஆகும், ஹேங் ஆயிட்டே இருக்கும், பேட்டரி சீக்கிரமா ட்ரைன் ஆகும், ஸ்கிரீன்ல கிளிச்சஸ் வரும் அண்ட் ஹசார்ட் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த சைன்ஸை இக்னோர் பண்றது தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக்கா போய் முடியும். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் போது அதை நோட்டீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாம பெரிய ப்ராப்ளம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி ரொம்ப காஸ்ட்லியான ரிப்பேர்ல போய் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஃபேன் நாய்ஸ் பெரிய ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளத்துல போய் முடியும். இதுக்கான ஒரே சொல்யூஷன், உங்க லேப்டாப்போட சவுண்ட், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃபை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஏதாச்சும் அன்யூஷுவலா இருந்தா சீக்கிரமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்ட ICFix மாதிரி ப்ரொஃபஷனல்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நீங்க இந்த மாதிரி சில்லியா மிஸ்டேக் பண்ணி உங்க லேப்டாப்பை பலி கொடுக்க போன கதை என்னாச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.